வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 2 பல்லாரியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி, 2 கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் எல்லாமே லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பொடியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள் குருமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாவே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையவே வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.